அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள். பாதி மதி நதி போதும் மணி சடை நாதன் அருளிய குமரேசா. பாதி மதி நதி போதும் மணி சடை நாதன் அருளிய குமரேசா. பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் அருளிய மணவாள. காது மொருவிழி காசு முரகருள் மாயனரிதிரு மருகோனே. காலல் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. காலல் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதி அயனோடு தேவர் சுர உலகாளும் வகையூறு சிறை நீளா. ஆடு மயில் ஏறி அமரர்கள் சூழ வரவர் மிளையோனே. சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தனில் உறைவோனே. சூரன் உடலர் வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே பெருமாளே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மார்கழி மாதம் 2ஆம் நாள். இந்த மார்கழி மாதமே ஒரு இதமான மாதம். இந்த மார்கழி மாதத்தில் காலையில் 4:30 மணிக்கெலாம் அங்கிருந்து குளிச்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுற போகும்போது கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இந்த ஓசோன்னு ஒரு காற்று மண்டலம் நம்ம உடம்புல படும். அந்த உடம்பு இந்த மார்கழி மாதம் எல்லாருடைய முகத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதனால் எல்லோரும் நெத்தியிலையும் திருநீர், சந்தனம், குங்குமம், தலையில் பூ வச்சுருந்து பெண்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்று சொல்வது. அதனால் இன்றைக்கி 2ஆம் நாள், நேற்று முடிஞ்சு இன்றைக்கி 2வது நாள் வழிபாடு நடந்து கொண்டிருக்கும், முடிந்திருக்கும் பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை துரிய திதி மதியம் 1:15 வரை, பின்னாடி திருதிய திதி, புனர்பூச நட்சத்திரம். இந்த ஃபுல்லாகவே புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. சித்த யோகம். செவ்வாய்க்கிழமை ராகு காலம் எப்போதுமே 3 to 4:30, யமகண்ட காலில் 9 to 10, குளியல் 12 முதல் 1:30. சூலம் வடக்கு. செவ்வாய் புதன் வடக்கை சூலம். இந்த வடக்கை சூலங்கிறது நம்ம அவசரமாக புறப்படணும், அன்றைக்கி தவிர்க்க முடியாது. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வரணும், வடக்கு பக்கத்தில் திசையில் போகணும் அப்படின்னா புறப்பட்டு கொஞ்சோண்டு பாலை சாப்பிட்டு புறப்பட்டா நல்லது அப்படின்னு ஒரு பெரியவங்க எழுதியிருக்காங்க. அது எதுக்கானு தெரியல, அது நமக்கு தெரியாது. பெரியவங்க சொன்னது தான், அதை அப்படியே நம்ம பின்பற்றிட்டு வரோம். காரணங்கள்லாம் கேட்டுறாதீங்க. அதனால் அது பரிகாரம்னு பெரியவங்க எழுதியிருக்காங்க. அதனால் அது மாதிரி செய்யுங்கோ, நல்லது. இன்று அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அதாவது இன்றைக்கி மேஷராசிக்கு எப்படி இருக்கிறது. மேஷராசி என்பவர்களை திறமையானவங்க தான். நீங்கள் எல்லா திறமையும் இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு பகவான் இப்போ 2ல் இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். ராசிநாதன் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்காரு. அவர் நீசம் அடைஞ்சது நல்லது. ஆனால் உங்களுக்கு சனி பகவான் 11ல் இருக்கார். சனி பகவான் நீதிமான், தவறு செய்ய மாட்டார். அவரை எல்லோரும் சனினேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சனி பகவான் தான் சொல்லணும், சனி ஏனேன்னு சொல்லக்கூடாது. அதனால் சனி பகவானுடைய காலம் என்று தான் சொல்லணும். அதனால் சனி பகவான் மாதிரி ஒரு நீதிமான யாரும் கிடையாது. அதனால் ஆரம்பத்தில் அவர் கசைக்கு புழிஞ்சிடுவார், போகும்போது அவர் நல்லது செஞ்சுட்டு போவார். இந்த சனி தசை கடைசியில் அவர் 19 வருஷத்தில் இந்த கடைசியில் ஒரு 3 வருஷம் நிச்சயமாக நன்மை செய்வார் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்க்குறது நமக்கு உண்மையாக இருக்குது. அதாவது நம்ம படிக்கிறது ஒன்று, அனுபவம் ரொம்ப முக்கியம். அனுபவத்துக்கு வயது வேண்டும். அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு சனி பகவான் மேஷராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. நல்லதே நடக்கும்.
அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்காங்க. ஜென்ம குரு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, இடமாற்றத்தை கொடுப்பாங்க, வெளிநாட்டுக்கு போக வைப்பாங்க. வெளிநாட்டில் இருந்து வர முடியாமல் இருந்தால் இப்போ வந்துடலாம், அதுக்குரிய வாய்ப்புலாம் இருக்குது. பதவி மாற்றங்கள் எதிர்பார்த்தா இப்போ கிடைக்கும், அதுக்கும் இப்பொழுது வாய்ப்பு நல்லது. இடமாற்றங்கள், அதாவது வெளியில் வேறு எங்கேயாவது வரணும், வேலையை மாற்றிட்டு வரணும்னு பெரிய சிபாரிசு பண்ணால் அந்த இடத்துல கிடைக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அது ஒரு நல்ல இடம் இல்லை. அதாவது தேவையில்லாத விரயங்களை உண்டு பண்ணுவாங்க. நம்மளால் கொஞ்சம் சுதாரித்து என்ன பண்ணணும்னு கேட்டால் நல்ல விரயமாக பண்ணிடணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தேவையில்லாத செலவில் பண்ணிடக்கூடாது. நல்ல விரயங்களாக பண்ணி சுப விரயங்கள். ஐயா சுப விரயம்னு சொல்கிறீங்களா அப்படின்னா என்னையா அப்படின்னா, சுப விரயம்னா திருமணம் பண்ணுதல், இடம் வாங்குதல், வீடு கட்டுதல். நகையை வாங்கி வைப்போமா? நகையை வாங்கி வச்சா முறை வந்தால் விற்று போடுவோம், அடை வச்சு போடுவோம், திருப்ப முடியாமல் போயிடும். அதனால் இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்து இது சுப விரயங்கள் என்று சொல்வது. அதனால் அந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க. அன்பான கடகராசி என்பவர்களை, உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் ராசியில் செவ்வாய் உங்களுக்கு நல்லவன் தான். அதனால் அவர் ராசியில் இருக்கக்கூடாது. அவன் பலம் இல்லாமல் இருக்கார். அதாவது இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் குரு 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அருமையான இடத்துல இருக்கார். ஆக உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான கடகராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்க. ஐயா நல்ல காரியம்னா என்னையா நடக்கும் அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போக முடியாமல் இருந்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு கட்ட முடியாமல் வீடு கட்டலாம். அதாவது நல்ல காரியம் என்பது அனைத்தும் எல்லாத்தையுமே ஒரு சேர பண்ணிட முடியுமா, ஒட்டுமொத்தமாக நம்ம பண்ணிட முடியுமான்னா அது முடியாது. அவங்களுக்கு சக்தின்னு ஒன்று இருக்கிறது. விரலுக்கு தான் இந்த வீக்கம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்கவுங்களுக்கு சக்திக்கு தக்கபடி நல்ல காரியங்களை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்பான சிம்மராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுமா. கெட்ட பேர் பவுசை குறைப்பாரு என்று சொல்லுவாங்க. பவுசுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நல்ல பெயர் என்று பொருள். இந்த நல்ல பேரை கெடுத்து விடுவாங்க அந்த குரு பகவான். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இப்போ ஒருத்தர் வேலை பார்க்குறோம்னா மேலதிகாரத்தையெல்லாம் ரொம்ப கவனமாக நடத்துவோம். ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கோம், ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா வர்ற வாடிக்கையாளர்கிட்ட மெதுவாக பேசுங்க, கோபமாக பேசுறதுனா அடுத்த கடைக்கு போயிடுவாங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசி என்பவர்களை, ரொம்ப அமைதியானவங்க நீங்கள். உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும், படிக்கலைனாலும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் அன்பான கன்னிராசி என்பது ரொம்ப மென்மையானவங்க நீங்கள். அதனால் பயப்படாதீங்க, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. கன்னிராசி என்பவர்கள்லாம் இப்போ குரு 9ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான் 6ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய அமைப்பு. அதனால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பூரா நல்ல காரியங்கள் அனைத்தும் அவரவர்களுக்கு என்ன தேவையான நல்ல காரியங்கள் அப்படின்னா, இது சில பேர் கேட்குறாங்க, கல்யாணம் நடக்குமான்னு தனியாக கேட்குறாங்க. கல்யாணம் நல்ல காரியம் தானே. நல்ல காரியம் என்றால் அவரவர்களுக்கு வயதுக்கு தக்கபடி, இப்போ திருமணத்துக்குரிய வயது இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். திருமணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை கிடைக்கும், குழந்தை பிறந்தாச்சு வீடு கட்டணும் நடக்கும். இப்படியெல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு தக்கபடி நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், நல்லதே நடக்கும். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியில்லை. ஆனால் துளாராசி என்பவர்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்கார். அருமையான அமைப்பு. கன்னிராசிக்கு சனி 6ல் இருக்கார், துளாராசிக்கு ராகு 6ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு ராகு 6ல் இருப்பது பெரிய சிறப்பு. இருந்தாலும் குரு 8ல் இருக்கார், அஷ்டம குரு. புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதுசாக எதையும் செஞ்சுக்கிட்டு குரு மேலே பழிய போடாதீங்க. நான் முதலீடு பண்ண வியாபாரமே நடக்க மாட்டேங்குது, உங்களை யார் பண்ண சொன்னாங்க? அது மாதிரி செய்யாதீங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்க. இன்னும் 4 மாதம் 5 மாதம் தான் இருக்குது. அதேமாதிரி சித்திரை மாதம் 28ஆம் தேதி வாக்கில் குரு பயிற்சி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு குரு நல்ல இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, நல்லதே நடக்கும். விருச்சிகராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க, நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான விருச்சிகராசி என்பவர்களே, ரொம்ப கவனமாக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உடல்நிலை மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு 4ல் சனி இருக்கார். அவருக்கு கொஞ்சம் நாளைக்கு இன்னும் 1.5 வருஷம் நெருக்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உடல்நிலையை சற்று கவனம் தேவை. அன்பான தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். திறமை இருக்குது உங்கள்கிட்ட, அந்த திறமையை கொண்டு வாங்க. குரு 6ல் இருக்கார்.
6ஆம் இடம் உடல்நிலையை ஜாக்கிரதையாக பார்த்துவோங்க. ஆனால் சனி பகவானோ ராகு பகவானோ நல்ல இடத்துல இருக்காங்க. சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க, ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். தனுசு ராசி என்பவர்களே திறமையோடு பயணம் செய்யுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது. இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 வருஷம் குறையாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. ஏன்னா இந்த 7.5 சனி முடியும் நேரம் போகும்போது என்ன தேவை இருக்கிறத முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் மகர ராசி என்பது குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். இவங்க 2 பேருமே நல்ல இடத்துல இருக்காங்க. ராகு 3ல் இருக்கார், குரு பகவான் 5ல் இருக்கார். அதனால் பயப்படாதீங்க, கவனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். கும்பராசி என்பதிலே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஜென்மச்சனி வந்து நல்ல பலனை செய்ய மாட்டார், பிரச்சனையிலே சிக்கலை மாட்டி விட்டுருவார். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குருவும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. 4ஆம் இடத்துல குரு இருப்பது நன்மை இல்லை. 4ஆம் இடம் வாகனம் சம்மந்தப்பட்டது. அதனால் வாகனத்திலெல்லாம் மெதுவாக போங்க. வண்டியிலெல்லாம் அவசியம் வேகமாகவே போகாதீங்க. எக்காலத்தை கொண்டு வேகமாக போய் கீழே வந்து மண்டையை உடைச்சிட்டு எனக்கு நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. அதாவது புத்திசாலி புரிந்து கொள்வார். நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம இப்படி தான் நடந்து கொள்ளணும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புங்க, தூங்காதீங்க, சீக்கிரமாக கிளம்புங்க. ஆஃபீஸுக்கு போகணும்னா இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஆஃபீஸுக்கு போகணும்னா பைக்கில் தான் போகணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிடுவோம், வரப்படுவோம், நம்ம கடந்து போயிடலாம். இல்லைன்னா அவசரமாக போயிடுவான், அதாவது கூட்டம் நிறையா இருக்கும், நம்ம எப்படி போகிறது, எங்கள் ஆவணத்தில் மாட்டிடுவோம் அப்படின்லாம் நினைக்காம காலகாலத்தில் எழுந்துருவோம். காலகாலத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வேலைக்கு போங்க. பயணங்கள் வந்து சிறப்பாக இருக்கும். மெதுவாக போங்க, இதுதான் நல்லது. அடுத்த மீனராசி என்பவர்களே உங்களுக்கு 7.5 நடக்குது. அதனால் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க. இந்த குரு பகவான் வந்து பார்க்குறாங்க, பார்வை வந்து 3ஆம் இடத்துல இருக்கார், 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அந்த பார்வைகள் வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க. 7, 9, 11 இந்த இடங்களில் குரு பார்க்குறது, அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். அதனால் இந்த மீனராசி என்பவர்களெல்லாம் அந்த சில காரியங்கள் வந்து அவங்கவுங்க அனுபவிச்சா தான் தெரியும். அனுபவிக்கின்ற பொழுது தான் இந்த தன்மை தெரியும். அதனால் அன்பான குழப்பம் இல்லாமல் தைரியமாக செய்யுங்க. மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் 7.5 இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுவார், அது ரொம்ப நல்லது. சனிக்கிழமைதோடு விரதமாக இருந்து சனீஸ்வரனுக்கு வந்து அர்ச்சனை தீபம் போடுங்க, எள்ளு தீபம் போடுங்க. வன்னி பாத்திரம் கிடச்சதுன்னா அதால் அர்ச்சனை பண்ணுங்க. காக்காய்க்கு எள்ளெண்ணெய் வைத்து காக்காய்க்கு வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன். கோளறு திருப்பதியும் பாராயணம் செய்யுங்க. சனிக்கிழமை காலமால ஞானசம்பந்த மூர்த்திகள் இயற்றிய பாடல், அருமையான பாடல், 11 பாடல் இருக்குது. அதை பாராயணம் செய்து நல்ல பலன் அடைய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான நேயர்களே, இன்றைக்கு நாம் வந்து விருச்சிக ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள், விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் நல்ல பலன் செய்வார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுவரை துளாராசி வரை மேஷத்துலேருந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து விருச்சிக லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் நல்லது. விருச்சிகம் என்றால் தேள். அந்த தேளை சின்னமாக கொண்ட லக்கணக்காரங்க, ராசிக்காரங்க, அவங்க வந்து அதுக்கு அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து கடுமையான உஷ்டமான கிரகம். அதனால் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அடி வயிற்றில் பிரச்சனைகள்லாம் இருக்கும், அடி வயிற்று பகுதி. அதனால் வயிற்றில் புண்ணுகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க சாப்பாடு வந்து கொஞ்சம் காரமான சாப்பாடு, சைவம்னா அவங்களுக்கு ஒத்து வராது, அசைவம் தான் இருக்கும். சைவம் சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க நிறைய காரம் சாப்பிடுவாங்க. அதனால் காரம் அதிகமாக நம்ம எவ்வளோக்குள்ள காரத்தை சாப்பிட்றோமோ அவ்வளோக்குள்ள வயிறெல்லாம் புண்ணாக போயிடும். அதனால் அங்கே வயிற்றில் வந்து இறைப்பையில் இருக்கிற இடம்லாம் ரொம்ப மென்மையான இடம். அதனால் ஓரளவு ருசியாக சாப்பிடணும், ருசித்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்பவும் காரமாக சாப்பிடாதீங்க. அதாவது உங்களுக்கு இந்த உணவுகளை ரொம்ப முரட்டுத்தனமான உணவுன்னு சொல்லுவாங்க, மென்மையான உணவுகளை சாப்பிடுங்க. அதுக்காக வந்து முரட்டுத்தனமான உணவுகளை சாப்பிடக்கூடாது நான் சொல்கிறேன், சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிடுங்க. அது மாதிரி வச்சுக்கிடுங்க. உணவில் ரொம்ப கவனம் தேவை. உங்களுக்கு வந்து யார் நல்லவன் அப்படின்னா 2ஆம் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு நல்லவன். 2வது வீடு 5வது வீட்டுக்குரிய கிரகம் குரு பகவான், அவர் வந்து உங்களுக்கு நல்லது. அடுத்து வந்து யார் அப்படின்னா 9ஆம் அதிபதி சந்திரன், 10ஆம் அதிபதி சூரியன். இவங்க 3 கிரகம் தான் உங்களுக்கு நல்லவர்.
உங்களுக்கு வந்து உங்கள் செவ்வாயே உங்களுக்கு பகையன் ஆயிடலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி ஆயிடுறான். அதனால் உங்களுக்கு செவ்வாய் நன்மை செய்ய மாட்டான். ஏன்னா 6வது வீட்டுக்குடைய ரணம் சத்துரு என்ற அமைப்பில் 6வது வீட்டுக்குடைய பலன் செய்யணும். அதனால் உங்களுக்கு குரு, சந்திரன், சூரியன் இவங்க தான் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவாங்க. மாற்றி கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரமாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம், சந்திர தசை, சந்திர புத்தி, சந்திர அந்தரம், சூரிய தசை, சூரிய புத்தி, சூரிய அந்தரம் இந்த காலங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆனால் அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து இந்த 3 கிரகமும் நல்ல பலமாக இருக்கணும். குரு பலமாக இருக்கணும், சந்திரன் பலமாக இருக்கணும், சூரியன் பலமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த காலங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு தசை 16 வருடம் சிறப்பாக இருக்கும், சந்திர தசை 10 வருஷம் சிறப்பாக இருக்கும், சூரிய தசை 6 வருஷம் சிறப்பாக இருக்கும். சூரிய தசை முடிஞ்சு அடுத்ததான் சந்திர தசை வரும். அதனால் உங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை நீங்கள் வந்து கவனமாக நடந்து கொண்டு நல்ல வெற்றி அடைய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொண்டு, அதாவது நம்ம என்ன பண்ணணும் கேட்டால், கஷ்டப்படுறோம் கிரகங்கள்லாம் நமக்கு வந்து நம்மளை முன்னேற மாட்டேங்குது, 7.5 சனி இருக்கிறது, என்ன செய்கிறதுன்னு தெரியல, படுத்துது என்று முணங்கி கொண்டே இருக்காமல் இறைவனை வழிபடுங்கள். அதாவது நமக்கு முன்னோர்கள்லாம் இந்த சைவ சமய குறவர்கள் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய நமக்கு பதிகங்கள்லாம் தந்திருக்காங்க. 12 திருமுறை பதிகங்கள்லாம் தந்திருக்காங்க. அதில் ஒவ்வொரு இதுலேயும் ஞானசம்பந்தர் அருமையான ஒரு வயிற்று வலி நீங்குவதற்கு ஒரு பதிகம் தந்திருக்காரு. கூற்றாயினவாறு விளக்கிறேன் கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்குது. அதெல்லாம் பாடினா அந்த உஷ்ண சம்பந்தமான நோய்கள்லாம் தீரும். அதெல்லாம் பாராயணம் பண்ணணும், வயிற்று வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சிறப்புகள் இருக்குது. அதனால் மந்திரமாவது நீர்னு ஒரு திருநீர் பதிவு இருக்குது. அதை பாடினா சகலவிதமான பிடிகள்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய பதியங்கள் இருக்குது. அந்த பதியங்களை பாராயணம் செய்யுங்கள். வேலை இருக்கத்தான் செய்யுது. வேலை இல்லாமல் சும்மா உட்கார்ந்துருந்தால் நம்ம பிழைக்கவே முடியாது. நிறைய அதுவும் அதாவது பட்டணம்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டணங்களில் வந்து வேலை நிறைய இருக்குது. ஆனால் கெட்டிக்காரங்க பட்டணத்தில் பிழைச்சிக்கலாம்னு ஒரு கெட்டும் பட்டணம் சேரும் ஒரு பழமொழி உண்டு. அதனால் கிராமங்களில் பிழைப்பது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து தொழில் செய்ய முடியாது. பட்டணத்தில் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், திறமை இருந்தால் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதனால் நீங்கள் வந்து கவனமாக நடந்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். அதனால் இறைவனை நோக்கி பயணம் செய்து அவனுடைய ஆசி பெற்று நல்லருள் பெற்று வல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணால் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.